நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கள்ளர் கல்வி வளர்ச்சி கழகம் சார்பில் நன்றி தெரிவித்தனர். வத்தலக்குண்டு அரசு கள்ளர் விடுதி அருகே சமுதாய கூடம் கட்டுவதை எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் கள்ளர் கல்வி கழக துணைத் தலைவர் பாலு தலைமையில் மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் நிலக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் தலைமை நில அலுவலர் விக்ரமை சந்தித்து பேசிய போது வத்தலக்குண்டு அரசு கள்ளர் விடுதி பகுதியில் சமுதாய கூடம் வராது என்று உறுதியளித்ததை தொடர்ந்து நன்றி தெரிவித்தனர். இதில் வத்தலக்குண்டு பிரமலை கள்ளர் வளர்ச்சி சங்க தலைவர் பொன் அண்ணாதுரை, செயலாளர் செந்தில்குமார், பாண்டியன், நிலக்கோட்டை பிரமலை கள்ளர் கூட்டமைப்பு மாநில பொருளாளர் இளங்கோ, மதுரை மாவட்ட தலைவர் மணிகண்டன், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாவட்ட செயலாளர் ஆரோக்கியம், வத்தலக்குண்டு பிரமலை கள்ளர் வளர்ச்சி சங்க ஒருங்கிணைப்பாளர் வீரகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ரமேஷ். கடந்த வாரம் மாணவர்களின் நலனுக்காக பிரமலை கள்ளர் வளர்ச்சி சங்கத்தின் சார்பாக மாணவர்களுக்கான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் பேரில் கள்ளர் கல்விக் கழகத்துக்கு சொந்தமான இடத்தில் கள்ளர் மாணவர் விடுதி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவரின் நலனுக்காகவும் மாணவர்களின் படிப்பிற்காகவும் சமுதாய கூடம் அமைப்பதை எதிர்த்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் விளைவாக இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் தலைமை சர்வேயர் கள்ளர் கல்விக் கழகத்தின் சொந்தமான நிலத்தில் அமைந்திருக்கும் இந்த கள்ளர் மாணவர் விடுதி இடத்தில் எந்த காலத்திலும் சமுதாய கூடம் அமைக்கப்படாது என்று உறுதியளித்துள்ளார். உறுதியளித்ததின் பேரில் இனிவரும் காலங்களிலும் மாணவர்களுக்கான கல்வி நலனும் அவர்களின் பாதுகாப்பும் பாதுகாக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இதன் விளைவாக பிரமலை கள்ளர் வளர்ச்சி சங்கத்தின் இந்த போராட்டத்தின் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. அதன் சார்பாக போராடிய அனைத்து சமுதாய போராளிகளுக்கும் எங்கள் பிரமலை கள்ளர் வளர்ச்சி சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.